நினிவேன்னு சொன்னாலே நமக்கு யாரை ஞாபகம் வருது? யோனாவை ஞாபகம் வருது இல்லையா? யோனாவை ஞாபகம் வந்துச்சா? வருதா இல்லையா? அப்போ யோனான்னு சொன்னான்னா யோனாவுக்கு அப்புறம் என்ன? மீன் ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்? மீன். அப்போ மீன் சாப்பிடும்போது யாருக்கு ஞாபகம், யாரை பற்றின ஞாபகம் வரும்? யோனா ஞாபகம் வரும். சிலவங்களுக்கு வரும், சிலவங்க வரவே வராது இல்லையா? மீன் சொன்னால் யார்? யோனா தான். ஏன்னா யோனாவை மீனை பிடிச்சி ஒழுங்கிச்சு. அது ஒரு கதை. இதை நம்ப முடியாமல் ஒரு 1700 ஆண்டுகள் கஷ்டப்பட்டாங்க. மீன் பிடிச்சி விழுந்துட்டான், மீன் பிடிச்சி விழுந்துட்டான், மீன் பிடிச்சி விழுந்துச்சு. இது எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கர்த்தரால் ஆகாதது எதுவுமே இல்லை. சில ஆதாரங்கள் தருகிறேன். முதல்ல நினிவேங்கிற அந்த பட்டணமே இல்லை அப்படின்ட்டாங்க. கடைசியில் இந்த வேத பண்டிதர்கள் தான் கிபி 1900 ஆண்டுகள் வரையிலும் யோனா ஒரு கற்பனை கதாபாத்திரம், அது ஒரு கற்பனை புஸ்தகம். நினிவேங்கிறது ஒரு கற்பனை நகரம் என்றும் சொன்னார்கள். கற்பனை கதாபாத்திரம், கற்பனை நகரம் என்றும் சொன்னார்கள். ஆனால் ஆதாரம் நமக்கு நிறைய கிடைத்திருக்கிறதே. கர்த்தர் ஆதாரம் இல்லாமல் பைபிளில் எதையுமே எழுதி வைக்க மாட்டார். அதனுடைய சிறப்பு தன்மையை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீர்கள். ஓகே, நினிவே வந்து நம்ம நாட்டிலிருந்து நினிவே நம்ம எட்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் கிடக்குது. அங்கே அவ்வளோ தொலைவில் கிடக்குது அது நினிவே. நின் அந்த காலத்தில் காடஸ் நின் அப்படிங்கிற ஒரு நின்ங்கிற ஒரு தெய்வத்தை வணங்கி வந்தாங்க. அது விவசாயத்துக்கும் செழிப்புக்குமான ஒரு கூட்டு தெய்வம், விவசாய தெய்வம். அது பெண் தெய்வங்க நின். அந்த நின் என்கிற அந்த வார்த்தையில் இருந்தால் நினிவே என்கிற அந்த வார்த்தை கடந்து வருகிறது. ஜெருசலேமிலிருந்து இந்த நினிவேவுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேமிலிருந்து 1100 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டரு? 1100 கிலோமீட்டர். 1100 கிலோமீட்டர்னா எவ்வளோ தூரம்? இங்கிருந்து, அதாவது சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி தாண்டி கேரளா வரைக்கும் போகணும். கேரளா திருவனந்தபுரம் வரையிலும் போகணும். அது 1100 கிலோமீட்டர். அப்போ நினிவேயிலிருந்து ஜெருசலேமுக்கு அவ்வளோ தூரம் இருக்குது. ஓகேயா? இந்த நினிவேயும் 3 நாள் பயண விஸ்தீரண பட்டணம் என்று இருக்கிறது. 3 நாள் பயணம் என்று சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒருத்தங்க 24 கிலோமீட்டர் அன்றைக்கி நடப்பாங்களாம். ஓகேயா? 24, 22 கிலோமீட்டர் நடப்பாங்களாம். இப்போ இந்த மாதிரி 2 கிலோமீட்டர் கூட நடக்க முடியாது. அட்லீஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் வீ கேன் வாக். ஓகேயா? 2 கிலோமீட்டர் நடக்க மாட்டீங்க. ஆனால் அன்றைக்கு ஒரு காலத்தில் 24 கிலோமீட்டர் நடப்பாங்களாம். அது 3 நாள் பயண விஸ்தீரணம் என்று சொல்லி அதை குறித்து எழுதியிருக்கிறது யோனாவுடைய புஸ்தகத்தில். ஆக நினிவே ஒரு 60 கிலோமீட்டர் ரவுண்ட் அபவுட் ஏரியா என்று சொல்லலாம். ஒரு 60 கிலோமீட்டர் சுற்றி இருக்கின்ற சுற்றளவு கொண்ட ஒரு பட்டணமாக அந்த காலத்தில் இருந்தது. ஓகேயா? அசீரியர்கள் தான் இதனுடைய தலைவர்கள். இந்த நினிவே பட்டணத்தை நிர்மாணித்தவர்கள் அசீரியர்கள். அசீரிய பேரரசனுடைய தலைநகரம் தான் நினிவே. தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் எது? சென்னை. சென்னை ஒரு வாரத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி தான் சென்ட்ரலில் இருக்குது. ஆனால் ட்ரிச்சி தலைநகரம் ஆகவில்லை. அது ஏன்னா வெள்ளைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த என்ன பண்ணாங்க, கவர் பண்ணிட்டாங்க. நாமும் அந்த இடத்த என்ன பண்ணியிருக்கிறோம், கவர் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் உண்மை. ஓகேயா? ஸோ நினிவேங்கிறது அசீரிய பேரரசனுடைய தலைநகரம். ஆனால் அசீரிய பேரரசு இன்னைக்கு இல்லை, அது அழிந்து போச்சு. அது கிமு 612 அழிந்துருச்சு. அதனால் அதை தேடி பார்த்தாங்க, பட்டணத்தை காணும், மேப்பில் கொண்டு வர முடியல. அதனால் நினிவேங்கிற ஒரு ஊரும் இல்லை, யோனாங்கிற ஒரு ஆளும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் அதை எண்ணியிருந்தாங்க. இப்போவும் நிறைய பேர் அதை வச்சு பேசுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்குறேன், நிறைய ஆதாரம் தரேன். ஆக இந்த நினிவேயினுடைய ஆரம்பகால மக்கள் வந்து வேறு யாரும் கிடையாதுங்க, பைபிளில் இருக்குது. சேம் வம்சம் அவன், அசூர். அதை வாசிப்போம். நாம் அதை வாசித்து கடந்து செல்வோம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம். எல்லாம் அந்த ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம்ங்கிறது ஒரு கீ சாப்டர், ஒரு சென்ட்ரல் சாப்டர். அது ஏன்னா உலகத்தில் உள்ள அனைத்து ஜாதி மக்களுக்கும் ஏகப்பட்ட கனெக்ஷன் இந்த ஆதியாகமம் 10 ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், ஆதியாகமம் 10 எடுத்துக்கொள்வோம். சேமுடைய குமாரர் 22, 10:22 எடுத்தீங்க, கரெக்டு தான், வாசிங்க. சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். அப்போ அசூரன் இருக்காங்க. அசூர். இந்த அசூரங்கிற பேர் இப்போ இந்தியாவிலே நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்கள் இருக்குது அசூர். பார்த்தீங்களா? பைபிள் ரெக்கார்டு எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ கரெக்டாக இருக்குது. நோவா தாத்தாவுடைய பேரை இவன்
சேமுடைய பையன். பார்த்தீங்களா? நோபத்தாத்தாவுடைய பேரன் சேமுடைய பையன் அசூர். அசூருங்கிற பேரில் தான் இந்த அசூர் குடும்பமாக வந்து தங்கின இடம் தான் அசிரியான்னு பிற்காலத்தில் மாறினது. அசூர், அசிரியா, அது பெரிய பேரரசாக மாறினது. பார்த்தீங்களா? நோபத்தாத்தாவுடைய பேரன் தங்கின இடம், பேரன் வந்து வாழ்ந்த இடம், அது வேற எங்கேயும் இல்லை. இப்போ இருக்கிற ஈராக்கில் இருக்குது மொசல் சிட்டி என்று இப்போ பேர். நினிவே வந்து புரண்டு வருகின்ற தண்ணீராலும் மணல் மேடுகளினாலும் நிரப்பப்பட்டு நினிவே வந்து அழிந்தது. நினிவே எப்படி அழிஞ்சதுன்னு அடுத்த பாட்டில் நான் சொல்கிறேன். நினிவே எப்படி அழிந்தது? நினிவே அழிந்து போனால் அங்கே ஒரு தடயமும் இல்லை. ஒரு தடயமும் இல்லாததுனால தேடி என்ன பண்ணாங்க, அது பைபிளில் இருக்குது, அதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஆதாரம் இல்லாததுனால அதை ஒரு கற்பனை நகரம் என்று சொல்லிக் கொண்டார்கள். இன்னையிலிருந்து நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா இந்த விளக்கங்களை நீங்கள் தெளிவாக நீங்கள் சொல்லலாம். ஸோ நினிவேயை நிர்மாணித்தவர்கள் அசூர், நோவாவுடைய பேரன் அசூர் வந்து தங்கின இடம்தான் அசீரியா என்று மாறினது. ஆக டைக்ரிஸ் இது எங்கே இருக்குன்னா, டைக்ரிஸ் எப்பவுமே பைபிளில் யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் 2 நதிகள் உண்டு. அது டைக்ரிஸ் நதியினுடைய பக்கத்தில் கட்டப்பட்ட ஒரு 60 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு நகரம் தான் இந்த நினிவே. இதில் இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஆண்டவர் அந்த நாளிலே தன்னை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டபடினால் தான் யோனாவை கர்த்தர் என்ன செய்தார், செலக்ட் பண்ணார். இந்த யோனாவை குறித்து இயேசுவும் தெளிவுபடுத்துகிறார். பாருங்க, யோனாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் 840 வருஷங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 840 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்தவர் தான் யோனா. அந்த யோனாவை எடுத்து வச்சு இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசியுங்கள். இப்போ ஆண்டவரே கர்த்தரே அங்கே உறுதிப்படுத்துறாரு. பார்த்தீங்களா? யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன். பார்த்தீங்களா? ஆனால் யோனாவை ஒன்றும் செய்யாத வரைக்கும் ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். அதனால தான் மீனுக்கு வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ணாரு பாருங்க. சும்மா இருக்கிறவனுக்கே இன்றைக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, செல்லம் நோண்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவர் மீனுக்கு வயிற்றுக்குள்ளாடி உட்காந்து ஜெபம் பண்ணாராம் ஒருத்தர். எப்படி இருக்குது பாருங்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது இது கொஞ்சம் ஒரு யோசனை தான். அதுவும் மீனுக்கு வயிற்று சுத்தமாக தான் இருக்கும். ஐயோ எப்படி இருக்கும், அதுக்குள்ளாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சளியும் எச்சிலும் பாசியும் தூசியும் இருக்கிறதெல்லாம் மூக்கிலையும் வாயிலையும் ஏறி யோனா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல வேலை. ஆனால் அந்த மீன் யோனாவை இருக்காதபடிக்கு கர்த்தர் பார்த்து கொண்டார். ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை என்கிறதால் இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா? யோனா 3 நாள் இருந்தார். நான் உட்கார வச்சேன்னு இயேசு சொல்றாரு. அதே மாதிரி பூமியின் இருதயத்துக்குள்ள மனுஷகுமாரன் இருப்பார்னு அவரை வச்சு சொல்றாரு. ஸோ யோனாவையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்துவை பேசுறாரு. தெளிவாகுதா? இதில் இன்னும் நிறைய ரெக்கார்டு இருக்கு. ஓகேயா? இந்த அசீரியர்கள் ஒரு பெரிய பேரரசை என்ன செய்யறாங்க. இந்த அசூர் வந்து அசீரியர்கள், அசிரியா வேர்ல்டு மேப்பில் வரும் பாருங்க. மேப்பில் இருக்குது. அசிரியா ஒரு பெரிய பேரரசாக மாறும். பெரிய பேரரசு, ரொம்ப ஆச்சரியம். பெரிய பேரரசாக மாறுது. இவர்கள் தங்களுடைய கோட்டையை சுற்றிலும் 100 அடி உயரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மதில் சுவரை எழுப்பியிருந்திருக்கிறாங்க. 100 அடி உயரையா, 46 அடி அகலம். அகலம் எவ்வளவு? 46 அடி அகலம். 100 அடி உயரத்தில் என்ன பண்ணுறாங்க, மதில் கோட்டையை அவர்கள் செய்தார்கள். இந்த 100 அடி உயரத்துக்கு மேலே ஏறது இவங்களுடைய ரதத்தை ஓட்டினாங்களாம். ரதம் மேலே ஓட்டினாங்க. 100 அடி உயரத்தில் ரதம் ஓட்டினாங்க. அந்த 100 அடி உயரத்தில் போகிறதுக்காக உள்பகுதியில் என்ன பண்ணுறாங்க, சரிவு போன்ற ரோடை உருவாக்கி அப்படியே கீழே இருந்து மேலே ரவுண்டு கட்டி மேலே போவாங்க. மேலே போய் ராஜாக்கள் ரதம் ஓட்டினார்கள். எவ்வளவு பலசாலிகள், எவ்வளவு தைரியசாலிகள், எவ்வளவு பயம் இல்லாதவர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். 100 அடி உயரத்தில் ரதம் ஓட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. அவங்க பண்ணிக்கிறாங்க. எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இனிமே இப்போ நீங்கள் வாசித்து பார்க்கணுன்னா பிரிட்டன் மியூசியத்துக்கு போகணும். பிரிட்டன் மியூசியத்தில் அது இருக்குது. அவங்க அதை தோண்டி எடுத்து நினிவேவில் போய் ஆராய்ச்சி பண்ணி தோண்டி எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நினிவேயை ஆராய்ச்சி செய்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்கிறாங்க பாருங்கள். ஹென்ரி லேக் இருக்கிறாங்க, கேம்பல் தாம்சன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, ஹட்சின்சன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, ஹாமில்டன்,
மெலோவான் என்கிற இந்த இந்த ஆராய்ச்சியாளர்கள் பிரிட்டனை சார்ந்தவர்கள் பிரிட்டன் செலவு செய்து நினிவேயில இப்போ இருக்க அந்த மசல் சிட்டி ஈராக்கில் போய் ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, உலகத்துக்கு சொல்லிட்டாங்க. அதுதான் நமக்கு ஆதாரம். அது கர்த்தரால் நடந்த ஒரு விஷயம். ஆனால் அப்போது இருக்க அந்த 1932 இப்போ தான் 1932 காலங்களெல்லாம் அப்போது இருந்த அந்த ஈராக்கினுடைய கவர்மெண்ட் சரியாக ஒத்துழைக்கலை. அதையும் புரிஞ்சுக்கணும், சரியாக ஒத்துழைக்கலை. அங்கே இன்னும் நிறைய ஆராய்ச்சி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஈராக்கில் இருக்க அந்த அரேபிய இஸ்லாமியர்கள் என்ன செய்யவில்லை, ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்காததுனால கொஞ்சம் கிடைச்சதெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க அவங்க. அப்போ பிரிட்டன் வந்து உலகத்தில் ஒரு பெரிய பேரரசாக இருந்த அப்படின்னால பிரிட்டனுடைய பவரை வச்சு உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, நினிவே பட்டணத்தை ஆராய்ச்சி செய்தார்கள். படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாட்டா, இல்லைன்னா இப்போ நினிவே பற்றி நானே ஒன்றும் சொல்ல முடியாது. ஆக நினிவே பட்டணம் அப்படி இருந்தது. இதில் முக்கியமான அரசர்கள் இருந்தார்கள். இதில் ரொம்ப முக்கியமான அரசர்கள் சார்கோன், செனகரிப், எசர்ஷடன், அசுர்பானிபால், திக்லத்பிலேசர் அப்படிங்கிற அரசர்கள். இதில் சார்கோன் என்கிற மன்னர்களே கிட்டத்தட்ட 7 பேர் வருவாங்க. சார்கோன் 1, சார்கோன் 2, சார்கோன் 3 அப்படின்னு சொல்லி 7 பேர்கிட்ட வந்துடுவாங்க. சார்கன் என்கிற அந்த பேர் வந்து செருக்கின் அப்படின்னு செருக்கின் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகளில் இருக்குது. அது நம்ம இந்தியாவில் சாருக்கின்னா மாதிரி சாருக்கானாக மாறும். எல்லாம் கிமு 600 அந்த கிமு 700 காலங்களில் உள்ள விஷயங்கள். ஆக நினிவே பட்டணம் அந்த அளவு தெளிவான ஒரு பட்டணமாக இருந்தது. இப்போ இந்த நினிவே குறித்து கர்த்தரையே என்ன சொன்னார்னு சொன்னால், நாகும் தீர்க்க தரிசனத்தை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நினிவே அழியும் என்று சொல்லி கர்த்தர் முன்கூட்டியே சொன்னார். நினிவேயின் ஸ்தானத்தை நாகும் தீர்க்க தரிசனம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசினார். நாகும் தீர்க்க தரிசனம் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினாலே சர்வ சங்காரம் பண்ணுவார்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் முதல்ல சொல்லிட்டார். ஓகேயா, நினிவே அழியும், அழிந்து போகும், ஆனால் தண்ணியால் அழியும் அப்படிங்கிற விஷயத்தை கர்த்தர் சொல்லியிருந்தார். நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது என்று நாகும் 2:8 சொல்லுது. நாகும் 2:8 இருந்தது தண்ணீர் தடாகம். அப்படின்னா அந்த பெரிய நதி நினிவேயை சுற்றி ஓடுகின்றபடினால அதுக்கு ஒரு உபநதி உண்டு, கோசேர் ஆறு அப்படிங்கிற அந்த உபநதி உண்டு. அந்த உபநதி என்ன செய்யும், இந்த நினிவேயை சுற்றி ஓடுன அப்படின்னால அது ஒரு தண்ணீர் தடாகம், தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஊராக, ஒரு 60 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு ஊராக இருந்தது. இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுறேன். அசூர் இறந்ததுக்கு அப்புறம் அசூரை கடவுளாக மாற்றிட்டாங்க. அசூர் இடுக்கி கடவுள், யுத்தத்துக்கு கடவுள், விவசாயத்துக்கு கடவுள், செழிப்புக்கு கடவுள் என்று சொல்லி அசூருக்கு பேரில் பெரிய சிலையை வச்சுட்டாங்க, பெரிய சிலைகள். இது எல்லாம் இந்த சிலை எல்லாம் அன்னைக்கு அவர்கள் செதுக்கி வடிவமைத்த சிலைகளெல்லாம் பிரிட்டன் மிஷத்தில் இருக்குது. பிரிட்டன் இருக்குது, அதான் பார்த்து. ஆக நினிவே கடைசியில் என்ன செய்ததுன்னு சொன்னால், கிமு 616 அசூர்பானிப்பார் காலத்தில் நினிவே என்ன செய்தது, ஆண்டவர் பெரிய வெள்ளத்தை வரவழைத்து நினிவே என்ன செய்தார், அழிச்சிட்டார். நினிவே அப்படி தான் அழிந்தது. நினிவே என்ற ஒரு நகரம் இப்போ மொசல் சிட்டின்னு இருக்குது. ஓகே, இந்த மொசல் சிட்டி அது வந்து ஈராக்கில் இருக்குது. அந்த மொசல் சிட்டியில் இந்த யோனாவுடைய கல்லறை கூட அங்கே தான் இருக்கும். நெபு யூனஸ் அப்படின்னு அதுக்கு பேர், நெபு யூனஸ் அப்படின்னு ஒரு கல்லறை கூட அங்கே இருக்குது. அல்லையா, எவ்வளோ ஆதாரம் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பெரியவர். அசூர் என்கிற வம்சம் அசீரியாவாக மாறி ஒரு பெரிய பேரரசாக எழுதி கிமு 612 அழிந்தது ஒரு பெரிய அரசு.